T20 உலகக்கோப்பை கிரிக்கெட் இறுதிப் போட்டியில் தென்னாப்பிரிக்காவை 7 ரன்கள் வித்தியாசத்தில் வீழ்த்தி இரண்டாவது முறையாக T20 உலகக்கோப்பையை வென்றது இந்திய அணி. T20 உலகக்கோப்பையை வென்றது இந்தியா. உலகம் முழுவதும் இந்திய கிரிக்கெட் ரசிகர்கள் கொண்டாட்டம். 20 ஓவர் கிரிக்கெட் உலகக்கோப்பையை வென்ற இந்திய அணிக்கு குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு வாழ்த்து. அசாதாரண வெற்றி பெற்ற இந்திய அணியை நினைத்து நாடை பெருமை கொள்வதாக ட்வீட். உலகக்கோப்பை வெற்றியால் 140 கோடி இந்தியர்களும் பெருமை கொள்கின்றனர். T20 உலகக்கோப்பையை வென்ற இந்திய அணிக்கு பிரதமர் மோடி வாழ்த்து. நீலச்சட்டை அணியினர் நாட்டை பெருமைப்படுத்திவிட்டனர். T20 உலகக்கோப்பையை வென்ற இந்திய அணிக்கு ராகுல் காந்தி வாழ்த்து. 20 ஓவர் உலகக்கோப்பை வென்ற இந்திய அணிக்கு முன்னாள் கேப்டன் மகேந்திர சிங் தோனி வாழ்த்து. உலகக்கோப்பையை நாட்டுக்கு கொண்டு வந்ததற்கும் விலைமதிப்பற்ற பிறந்தநாள் பரிசிற்கும் நன்றி என பதிவு. அடுத்த தலைமுறைக்கு வழிவிட்டு சர்வதேச T20 கிரிக்கெட்டிலிருந்து ஓய்வு பெறுவதாக விராட் கோலி அறிவிப்பு. உலகக்கோப்பையை வென்ற நிலையில் T20க்கு குட் பை சொல்வதற்கான சரியான நேரம் இதுதான் என ரோஹித் சர்மாவும் அறிவிப்பு. வந்தே பாரத் ரயில்களில் டிக்கெட் கட்டணம் குறைக்கப்படும் என்று மத்திய அமைச்சகம் அறிவிப்பு. அனைவரும் பயணிக்கும் வகையில் கட்டண மாற்றம் இருக்கும் என தகவல். டெல்லியில் பிரதமர் நரேந்திர மோடியுடன் கர்நாடக முதலமைச்சர் சித்தராமையா, துணை முதலமைச்சர் DK சிவகுமார் சந்திப்பு. கர்நாடக மாநிலம் தொடர்பான வளர்ச்சி திட்டங்கள் குறித்து ஆலோசித்ததாக சித்தராமையா ட்வீட். மக்களவைத் தேர்தலில் செய்கூலி சேதாரம் இல்லாத முழுமையான வெற்றியை மக்கள் வழங்கியுள்ளதாக முதலமைச்சர் ஸ்டாலின் கருத்து. தேர்தல் தோல்வியை மறைக்க கள்ளக்குறிச்சி விவகாரத்தை தொடர்ந்து எழுப்பி அதிமுகவினர் வெளிநடப்பு செய்ததாகவும் விமர்சனம். தமிழக சட்டமன்றத்தில் மதுவிலக்கு திருத்த சட்டம் மசோதா நிறைவேற்றம். கள்ளச்சாராயம் தயாரித்து விற்போருக்கு ஆயுள் தண்டனையோடு 10 லட்சம் ரூபாய் வரை அபராதம் விதிக்கும் வகையில் மாற்றம். அரசாங்கம் விற்கும் மதுவில் தேவையான கிக் இல்லாததால் சிலர் கள்ளச்சாராயத்தை குடிப்பதாக அமைச்சர் துரைமுருகன் கருத்து. உழைப்பவர்கள் அசதியை போக்க அவர்களுக்கு மது தேவை எனவும் பேச்சு. டாஸ்மாக் சரக்கில் கிக் இல்லை என ஒரு மூத்த அமைச்சர் துரைமுருகன் சட்டசபையில் பதிலளிப்பது மிகவும் கண்டனத்திற்குரியது என தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் காட்டும். குடியை மக்களுக்கு கொடுத்து கோடிகளை அரசு சம்பாதிக்க கோடிக்கணக்கான மக்களை ஏமாற்றுவது ஏற்புடையதல்ல என்றும் கருத்து. கடந்த ஜூன் 23ஆம் தேதி நடைபெற்ற நீட் மறுதேர்வு முடிவுகள் இன்று வெளியாகும் என எதிர்பார்ப்பு. நேரமிழப்பு காரணமாக கருணை மதிப்பெண் வழங்கப்பட்ட 1563 மாணவர்களுக்கு நடத்தப்பட்ட மறுதேர்வில் 813 பேர் மட்டுமே பங்கேற்றனர். வாணியம்பாடி அருகே கோழிப்பண்ணையில் ஏற்பட்ட திடீர் தீ விபத்து. பல லட்சம் மதிப்பிலான கோழிகள் மற்றும் தீவன பொருட்கள் தீயில் எரிந்து சேதம். புதுச்சேரியில் ரேஷன் கடைகள் திறக்கப்படாததற்கு முதலமைச்சர் ரங்கசாமி மக்களுக்கு விளக்கமளிக்க வேண்டும் என முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி வேண்டுகோள். புதுச்சேரியில் சந்தனக்கட்டைகள் கடத்தல் விவகாரத்தில் தார்மீக பொறுப்பேற்ற அமைச்சர் ஜெயக்குமார் தனது பதவியை ராஜினாமா செய்ய வேண்டும் எனவும் அவர் வலியுறுத்தல். இதுபோன்று அதிமணி கொடுப்பதற்காக சுமார் 30 கோடி ரூபாய் லஞ்சம் பெறப்பட்டிருக்கிறது. அந்த குழுவில் உறுப்பினராக இருக்கிறவர்கள் இதில் சம்பந்தப்பட்டிருக்கிறார்கள். இது மிகப்பெரிய ஊழல். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.